ஸோ திஸ் பர்டிகுலர் லெசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னா நம்ம தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரி, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நான் நல்லா தான் படித்தேன், ஆனால் இது எங்கள் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப டஃப்பாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நார்மல், ரைட்? ஸோ ஒன் திங் எகெயின்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குன்னு சொன்னால், ஒரு எக்ஸ்கியூஸ். நான் படிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இப்போ அந்த டைமில் தான் நாங்கள் வெளியூர் போயிட்டோம், ஸோ அதனால் படிக்கல. இல்லை எக்ஸாம் பேப்பர் சரியில்லை. ஸோ இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ். இல்லை பிளேம் பண்ணுறது, அடுத்தவங்க தான் இதுக்கு பொறுப்பு. நான் எல்லாம் நல்லா தான் பண்ணேன், ஆனால் எங்கள் டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க சரியாகவே சொல்லித்தரல, ரைட்? ஸோ நான் டியூஷன் போனேன், டியூஷன் டீச்சரும் ஒழுங்காக சொல்லி தரல. ஸோ இல்லை என்னோட மேபி உங்களோட பிரதரோ சிஸ்டரோ அவங்க எப்போ பார்த்தாலும் நான் படிக்கணும்னு உட்காந்தாலே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது என்னன்னா பிளேம், அடுத்தவங்க தான் பொறுப்புன்னு சொல்லி நம்ம பிளேம் பண்ணி விட்டுறது, ரைட்? தேர்ட் என்னன்னு சொன்னால் டினையல். டினையல் என்னன்னா, நம்ம ஒரு ஏதோ ஒரு டெஸ்ட்லயோ, ஒரு ஹாஃபலி எக்ஸாம்லையோ, குவார்டர்லி எக்ஸாம்லையோ, ஏதோ ஒரு எக்ஸாம், நிறைய எக்ஸாம்ஸ் வருது இல்லை, அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலனாலும் கூட நம்ம அதை ஒத்துக்காமல் இருக்கிறது. இல்லை ஓகே தான், இது போதும். நிறைய டைம்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதை நம்ம ஒரு சீரியஸாக எடுக்காமல் இல்லை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கன்சலேஷன் கொடுக்கறது தான் டினையல், ரைட்? சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னேன்? எக்ஸ்கியூசஸ், கம்ப்ளைண்ட், blame, denial. ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் எடுத்தீங்கன்னா எப்போதுமே இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க எப்போதுமே எதுவுமே சரியில்லை, சுற்றி உள்ள எல்லாமே சரியில்லை, நான் மட்டும் சரியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தான் கம்ப்ளைண்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் எக்ஸ்கியூசஸ், பிளேமிங் சம்படி எல்ஸ், கம்ப்ளைனிங், டினையல், இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், யூ மஸ்ட் ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்ஸ் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, வாட் ஹேப்பன்ஸ்? என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலைன்னா யூ வில் பிகம் அ விக்டிம். யூ வில் பிகம் அ விக்டிம். விக்டிம்னா யாரு? இப்போ ஒரு போர் நடக்குது, இல்லை நம்ம நிறைய ஃப்ளட்ஸ் வருது, அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா போடுவாங்க விக்டிம் அப்படின்னு சொல்லி. விக்டிம்னா என்னன்னா, அவங்கள அவங்களுக்கு ஹெல்ப் வேணும், அவங்களுக்கு ஒரு திசை தெரியாம இருக்கிறவங்க, ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் விக்டிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்களும் ஒரு விக்டிம் ஆயிடுவீங்க. நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல்லையும் இல்லை. ஏன்னு சொன்னா, பிகாஸ் நம்ம மைண்ட் அது மாதிரி, எல்லாரும் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்றேன். Instead of becoming a victim, you have to take responsibility. Because victim னு சொன்னா உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இல்லை. ஸோ விக்டிமா இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாங்க. ஸ்டோரினா ஒரு ரீசன். ஸோ அது ஆல்வேஸ் we call it as a victim story, ரைட்? ஸோ எதனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு விக்டிம் ஸ்டோரி கொடுக்காம டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி.